வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிப்படையா செய்யக்கூடிய பயிற்சிகள். அதாவது யோகாசன பயிற்சி செய்வதற்கு முன்பாக செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சிகள்னு பார்க்கலாம். இதுல நம்ம உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். சப்போஸ் நீங்க பயிற்சிகள் முடித்த பிறகு நீங்க குளிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல உணவு எடுப்பதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். வெறும் தரையில ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. இப்போ பதிவு பார்க்கலாம். இப்போ ஹெட் ரொட்டேஷன் செய்யறோம். ஹெட் ரொட்டேஷன்ன்றது ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம். இந்த நிலை போதும். லெஃப்ட் ரைட்டும் போட்டு ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். இப்போ மேலும் கீழும் வரும். இதுல நம்ம கவனிக்கக்கூடியது, இப்ப இந்த நிலைக்கு செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இப்ப மேல் ஸ்தானம். இங்க மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இப்ப அந்த பயிற்சி செய்யும் பொழுது உங்களுடைய தைராய்டு கிளாண்டுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம். அதே போல இந்த இடத்துல சேர்கின்ற கொழுப்பு ஸ்தானத்தை சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சி. ஆரம்ப காலகட்டத்துல எல்லாமே ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு அதே போல 10 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இப்ப கை கழுத்து வைக்கிறோம். இங்க மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இது போல ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, ஷோல்டர் பிளேனுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஷோல்டர் ஸ்தானத்துக்கு இதுல ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரொட்டேஷன் செய்யறோம். இதுல ஒரு 5 எண்ணிக்கை ரிவர்ஸ் செய்யறோம். இப்ப இந்த கை செய்யறோம். இதுல ரிவர்ஸ் செய்யறோம். இப்போ 2 கைகளையும் சேர்த்து இப்போ ரிவர்ஸ் செய்யறோம். இப்போ நீல் ரொட்டேஷன் ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ கைகள் இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு மேல் ஸ்தானத்துக்கு கொண்டு போறோம். இப்போ மேல் ஸ்தானத்துல செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம். இங்க வரும்போது மூச்சு காத்து வெளியில வரும். இந்த பயிற்சி செய்யும் பொழுது ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். நம்மளுடைய தலையிலிருந்து நம்மளுடைய கால் பகுதி வரைக்கும் ஒரு முழுமையாக ஓய்வு தரக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியாகவும் பார்க்கலாம். அதே போல ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னு பார்க்கலாம். இதுல ஆரம்பத்துல ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 25 எண்ணிக்கை என்பது நம்ம தாராளமா செய்யலாம். இப்போ இது போல செய்யறோம். நம்ம இது போல செய்யும் பொழுது உங்களுடைய கால்களுக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் என்பது சீராக்கப்படுகிறது. அதே போல இந்த காலத்துல உங்களுடைய கீழே ரைஸ் பண்றோம். இந்த நிலைக்கு இது போல செய்யறோம். ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். அதே போல இந்த ஸ்தானத்திற்கு வந்த பிறகு இப்போ இதுவே இது வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம். இப்போ உங்களுடைய டோவை ரைஸ் பண்றோம். இப்ப நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு 5 எண்ணிக்கை நம்ம செய்யலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது ஒரு 10 எண்ணிக்கை என்பதை நம்ம செய்யலாம். அதே போல ஒரு ஆசனங்கள் செய்வதற்கு முன்பாக ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் செய்வது என்பது நல்லது. அதற்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு நீங்க ஆசனங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த ஆசனத்தோட நிலை என்பது சீராக வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்தும். நம்ம அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம்.
நன்றி, வணக்கம்.